குட் மார்னிங் தம்பி. ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா 10வது எக்ஸ்பெரிமெண்ட் தம்பி, பார்ட் பியில் 6வது எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஃபயர் அலாரம் ரைசர் அரேஞ்ச்மெண்ட் இன் மல்டி ஸ்டோரி பில்டிங். அதாவது ஒரு மாடி வீட்டில் ஃபயர் அலாரம்ங்கிற என்னென்னா, இந்த ஒரு ஹீட் சென்சார் வச்சுருப்பாங்க, ஹீட் டிடெக்டர் வச்சுருப்பாங்க, அலாரம் வச்சுருப்பாங்க. ஃபயர் வந்ததுன்னா அது அலாரம் ரைஸ் பண்ணோம். ஸ்மோக் சென்சார் வச்சுருப்பாங்க, அது அலாரம் ரைஸ் பண்ணால் அதை வச்சு நம்ம எஸ்கேப் ஆகிக்கணும், அந்த மாதிரி. ஸோ இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் டயக்ராமு. இதுக்கும் இதே மற்ற எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான்ப்பா. ஒரு எய்மு, ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம் சொல்கிறாங்க. மெட்ரிக்ஸ், யூனிட்ஸு செட் பண்ணணும், லிமிட் செட் பண்ணணும். அடுத்து என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராயிங் வரைகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லைனு, அரே, ஆர்க்கு, ட்ரிம்மு, மூவு, கட்டு, காப்பி, பேஸ்ட்டு, மிரரு, எரேஸு, டோனட்டு, ரெக்டாங்கிள், ஹேட்ச். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எடிட் கமாண்டு, ட்ராயிங் எடிட் பண்ணுறோம், டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுறோம், சேவ் பண்ணுறீங்க, அடுத்து பிரிண்ட்டு கொடுக்குறீங்க. ஸோ இதான் வந்து கண்ட்ரோல் பேனலோட பிளாக் டயக்ராம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு பேனல். அந்த பேனலுக்கு எமர்ஜென்சியாக பேட்ரி சர்க்யூட் ஒன்று வச்சுருக்காங்க, பவர் சோர்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க, சவுண்டர் சர்க்யூட்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஜோன் எக்ஸு, ஜோன் ஒய்ன்னு 2 சிஸ்டமாக பிரிச்சுருக்காங்க, க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம்னு. ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் என்னென்ன டிவைஸ் எல்லாம் இருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸ்மோக் டிடெக்டர், ஹீட் டிடெக்டரு, கால் பாயிண்ட்டு, சைரனு, எண்ட் ஆஃப் லைன் ரெசிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கண்ட்ரோல் பேனலில் இருக்கக்கூடிய சாமான். S belongs to smoke detector, H belongs to heat detector. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாப்பா இதுக்கு பார்த்தீங்களா, இந்த எஸ்ஸுங்கிறது வந்து ஸ்மோக் டிடெக்டரை மென்ஷன் பண்ணோம், ஹச்டிங்கிறது ஹீட் டிடெக்டரை மென்ஷன் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசம்பிள் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் டிடெக்டர், ஹீட் டிடெக்டர், ஸ்மோக் டிடெக்டர், ஹீட் டிடெக்டர், இங்கே ரெண்டு ஸ்மோக் டிடெக்டர், இப்படி மாற்றி கொண்டு வந்திருக்காங்கப்பா. ஸோ இந்த படமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வரையலாம் யூஸிங் ஆட்டோகேட். ஆட்டோகேடில் எப்படி வரையலாங்கிறத பற்றி பார்க்கலாமா? ஸோ இதுதான் ஆட்டோகேடில் வரையப்பட்ட படம், பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஓகே, இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பேனலுக்கு ஒரு பேனலு, அப்புறம் என்ன இருக்குது, பேனலில் எத்தனை அவுட்புட் போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு சின்ன சின்ன சர்க்கிள் போட்டுக்குமா. டோனட் வைப்போம். டோனட்டுக்கு இங்கே இல்லை, டோனட்டு சரி, ஓகே. DONUT, டோனட், என்டர். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 0, என்டர். செகண்ட் பாயிண்ட்டு சரி ஒரு 5 கொடுக்குறேன். 5 பெருசாக இருக்கு. ஃபைவே பெருசாக இருக்குது. அதனால் அதை ஸ்கேல் பண்ணிக்கிறேன். 0.5. ஓகே.
ஸோ இந்த கண்ட்ரோல் பேனலுக்கு இந்த டாட்டெல்லாம் வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனு எடுத்துக்கோ, இப்படி கட் பண்ண கொஞ்சம் தூரம் வரைஞ்சிட்டு மூவ் பண்ணிடுவோம். வச்சுருவோம். ஓ சார் ஆன் பண்ணிக்க. லைன் எடு, லைனை செலக்ட் பண்ண, திரும்ப போ, தூரம் வச்சு அவ்வளோதான். திரும்ப லைனு சொல்லிட்டு மட்டு அதான். அடுத்து கீழே இருக்க பக்கம் அதுக்கு என்ன வரையலாம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான். எப்படிங்க பாருங்கள், இந்த கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்குப்பா, அதனால் கொஞ்சம் பக்கத்தில் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதையே வந்து காப்பி பண்ணி இங்கே ஒன்று வச்சுருவோம். இந்த லைன் டச்சிங் இல்லாதனால எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ பாருங்கள், ஒரு பார்ட்டு அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த பார்ட்டு இந்த பக்கம் என்ன வந்திருக்கு,
பண்ணிக்குவோம். இந்த லைனை மூவ் பண்ணிக்குவோம். இந்த லைனை இங்கே மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதை மிரர் பண்ணியிருக்கேன். ஃபேன் செலக்ட் பண்ணி மிரர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பீக்கர் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாயிண்ட் பிடிச்சி இங்கே கொண்டு போய் வச்சிடு. அவ்வளோதான். எத்தனை வேணும்? 3 வேணும். CO பேஸ் பாயிண்ட் பிடிச்சி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே, நீ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ரெசிஸ்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு பாக்ஸ் இந்த இடத்துல. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்க ஜோனு முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கீழே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸ் தான். இந்த இடத்துல ஒரு சர்க்கிள், இதை காப்பி பண்ணி பக்கத்தில் ஒரு சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளுக்கு ஈவனாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரு. ஸோ இவ்வளோ தான்ப்பா. இதில் நம்ம அந்த டோனட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதையே தூக்கி வச்சு இந்த பேர் ஜஸ்ட்டு காப்பி பண்ணுவேன். எடுத்தது வச்சாச்சு. அவ்வளோதான். தென் இங்கே ஒரு லைன், திரும்ப ஒரு ஸ்பேஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா என்ட்ரு ஆயிடும். திரும்ப ஸ்பேஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் பிடிச்சிட்டு திரும்ப இங்கே வச்சுட்டு என்டர். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு ஒரு ஜோனை க்ளோஸ் பண்ணியாச்சு.
எப்படி க்ளோஸ் பண்ணிடுறீங்க? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப ஒரு ஸ்பேஸு, திரும்ப ஸ்பேஸ் அனுப்புவீங்க, திரும்ப லைன் கமாண்டு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக இனிஷியல் ஆகிடும். திரும்ப திரும்ப பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதையே காப்பி பண்ணி கீழே இருக்கிறத வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வரைக்கும் டெக்ஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு டிவைஸ் வச்சுருங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். கேப்ஸில் கூட டைப் பண்ணுங்கள். நோ நீட் ஃபார் கேப்ஸ்னா CONTR கண்ட்ரோல் EANEL. ஸோ கேரக்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா இதில் போயிட்டு இதோட சைஸை 1ன்னு மாற்றுங்க. மாற்றி ஓகே கொடுங்க. இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இதுதான் கண்ட்ரோல் பேனல். அதை ஸ்கேல் பண்ணு. தெரியல, இந்த சைஸ் தெரியும், இந்த சைஸ் தெரியுமா, இந்த சைஸ் தெரியுமா? ஓகே. ஸோ நீங்கள் இன்னும் மீதி இருக்க லெட்டர்ஸுக்கு போகிறோம். இதை காப்பி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சிம்பிள்ஸ் பூரமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தம்பி, இதை முடிங்க. ஸோ அதுக்கடுத்த அடுத்த இந்த டயக்ராம்லையும் பாருங்கள். நம்ம ஏற்கனவே இந்த ரவுண்டு போட்டிருக்கோம். அதுக்குள்ளே சரி ஓகே நான் சொல்கிறேன் பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. ஒரு சர்க்கிள் எடுக்கிறீங்க. சரி, இந்த சைஸ் சர்க்கிள் ஓகேங்களா. இந்த சர்க்கிளை காப்பி பண்ணிக்கிறீங்க. இதில் இருக்க எக்ஸ்பெரிமெண்ட்லேயே ரொம்ப பெருசு பார்த்தீங்கன்னா இந்த HDயும் எஸ்ஸுங்கிறது தான். இதில் இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ண வச்சோமா, அந்த லெட்டர் எடுத்துக்கோ. இது பாருங்க. இந்த சர்க்கிள் வச்சுக்கோ. அப்படியே காப்பி பண்ண இதை எடிட் பண்ணி HD அவ்வளோதான். HDயில் பண்ணி முடிஞ்சு வச்சியா. மொத்த டயக்ராமும் வரைஞ்சாச்சு. என்ன பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரு, இந்த அப்பர் ஃப்ளோரில் லைன் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு லைனு இங்கே கொண்டு வராங்க. இங்கே கொண்டு வரப்போ என்ன வருது, ஒரு ஸ்மோக் டிடெக்டர்.
ஒரு ஸ்மோக் டிடெக்டர். ஸோ ஸ்மோக் டிடெக்டர்னால் இதுதான். இதை காப்பி பண்ணி கொண்டு போய் வச்சுக்க. ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படி பார்த்தோம்னா ஒரு ஹீட் டிடெக்டர். இங்கே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் டிடெக்டர். இந்த ஹீட் டிடெக்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லென்த்தை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இதே அரேஞ்ச்மெண்ட்டில் தான் நீங்கள் இதை செய்ய போகிறீங்க. ஸோ இதே அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இந்த படத்தை நீங்கள் வரைய போகிறீங்க. நீங்கள் வரைஞ்சி முடிச்சுட்டு லெட்டர்ஸ் வச்சு இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான் தம்பி, ஒன்றுமே இல்லை. காப்பி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டே போகிறீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது தான். இந்த இடத்துல ரெக்டாங்கிள் இருக்குது. லெட்டர்ஸ் வேணும்னா இங்கேருந்து இங்கே காப்பி பண்ணி வச்சுக்கிறீங்க. அந்த லெட்டர்ஸை எடிட் பண்ணி போட போகிறீங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க.